ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆக போகுது. இதுக்கு மேலே வீடியோ போனால் நம்ம சேனலில் சக்ஸஸ் ஆகாது. இருக்கிற சப்ஸ்கிரைபரும் போட்டுக்கும். ஆல்ரெடி 50 இருந்தது, இப்போ 48 வந்திருக்கு. யாராவது புண்ணியம் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணியாவது 2 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் எங்கள் சேனலில் லைவ் போட முடியும். நாம் இன்றைக்கி ப்ளே பண்ண போகிற கேம் பேர் வந்துட்டு இந்தியன் பைக்ஸ் 3D. அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா பைக்கு கார் எல்லாத்தையும் நம்ம இங்கே ஃப்ரீயாகவே ஓட்டி பார்த்துக்கலாம் அப்படி தான் சொன்னானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் வந்துட்டு டைனோசர்ஸ்லாம் இருக்கான். அதுவும் நம்ம ஃபேவரட்டான டீரெக்ஸ் மாமா இருக்கா அப்படியா. ஸோ அவரை நம்ம இன்றைக்கி வந்து வேட்டையாட போகிறோம். நான் கெத்தா இல்லை அந்த டீரெக்ஸ் கெத்தா பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ஊரில் நான் ஒன்று இருக்கணும், இல்லை அந்த டீரெக்ஸ் மாமா இருக்கணும். நானே இருந்துக்கிறேன். அந்த டைனோசர் இன்றைக்கி ஓட வரக்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓவராக பேசாமல் போட்டுத்தலை கிளம்புவோம். நாம் ஒன்று இந்த ஊரில் இருக்கிற வெட்டி பையில போட்டுத்தலை போகிறதுல ஒரு டைனோசரையே போட்டுத்தலை போகிறோம். ஸோ அதுக்காக தான் மிலிட்ரி ஷூட்டு, மிலிட்ரி பேக்கு, மிலிட்ரி தொப்பி, மிலிட்ரி பில், துப்பாக்கி முத கொண்டு எடுத்துட்டேன். ஸோ இந்த ஓட்டக்காரிலலாம் போக முடியாது. ஒரு நல்ல ஒரு பைக்கில் போகலான்னு இருக்கேன். ஸோ ஒரு பைக் அது ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த பைக் பேர் டக்குன்னு ஏதோ போட்டிருக்கு, நீங்களே படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பைக்கில் போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி தலைக்கவசம், உயிர்கவசம், ஸோ ஹெல்மெட்டை மாட்டிப்போம். நீங்களும் எப்போ வண்டியில் போனாலும் ஹெல்மெட்டை போட்டுட்டே போங்க. அப்போ தான் உங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். சும்மா வெறித்தனமாக ஒரு பிஜிஎம் போட்டு வண்டியில் போகலான்னு தான் இருக்கேன். பட் காப்பிரைட் கிளைம் கொடுத்துருவானுங்க. ஸோ நமக்கு எதுக்கு வம்பு, நாம் சும்மாவே போகலாம். ஸோ அங்கே பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ரேம்ப்பு மாதிரி இருக்குது. அதில் ஏற்றணும்னு ஆசையாக இருக்குது. டைனோசரெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த ரேம்பில் போய் ஏற்றலான்னு வேகமாக போயிட்டு இருந்தேன். பட்டு ஸ்லோ ஆகிடுச்சு. ஏற்றுல ஸ்ட்ரெயிட்டாக சொர்க்கத்துக்கே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போடு வேற மாதிரி எங்கேயோ போயிட்டேன். ஐயோ உண்மையிலே சொர்க்கத்துக்கு தான் போகும் போல இருக்கே. ஃப்ரெண்ட்ஸ், தலைவனுக்கு புத்திர பாக்கியம் போயிட்டுன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம். நம்ம இப்போ டைனோசர் இப்போ வேட்டையாட தானே வந்தோம், அந்த வேலையை பார்ப்போம். நம்ம ஜுராசிக் பார்க் கிட்ட வந்துட்டோம். இப்போ பாருங்கள், மரண மாஸ் என்ட்ரி போடு தக்காளி வேறு மாதிரியா. நமக்காக கதவுலாம் திறக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மரியாதை இருக்கணும்டா. ஊருக்குள்ளே பெரிய டான் வரேன், மரியாதை இல்லைனா எப்படி. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டைனோசரை தேடி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வண்டியில் என்னால் அந்த ஆயுதத்தை எடுக்க முடியல, ராக்கெட் லான்ச்சர்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த டைனோசர் எங்கே இருக்குன்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இவ்வளோ பெரிய ஒரு பார்க்காக இருக்குது. ஆனால் நான் எல்லாம் இந்த மரமாகவே இருக்குது. ஒரு பொதறு எதுவுமே இல்லை. இந்த பார்க் ஃபுல்லாக சுற்றி டைனோசர் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் போயிடும் போல இருக்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டைனோசரை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த அங்கே இருக்கான் பாருங்கள், அங்கே டீரெக்ஸ். நம்ம டீரெக்ஸே பார்த்துட்டேன். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியறானா இருங்க. அவங்க ஸ்னைப்பரை காட்டுறேன், ஸ்னைப்பரில் காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசாக இருக்கான்ட்டு. பார்த்தாவே கொலமாசாக இருக்குது. பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. ஐயோ இன்னும் இங்கே வரான். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ராக்கெட் லான்ச் எடுப்போம். ஐயாவில் என்னையா அட்டாக் பண்ண வர ஒன்றை தாண்டா போட வந்திருக்காங்க. பாருங்கள் மீன்ஸ் எவ்வளோ பெரிய வாயை ஆட்டிக்கிட்டே வரான். இல்லை இப்போ நம்ம ஓடியாகணும் போல இருக்குது. இப்போ பாயறதுக்கான நேரம் இல்லை, பதுங்கிறதுக்கான நேரம். சீக்கிரம் ஓடுறான். ஐயோ இதை வச்சுட்டு வேகமாக கூட ஓட மாட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மரத்துக்கு முன்னாடி ஒழிஞ்சிக்கலாம். மரமே தம் துண்டு தான் இருக்குது. சரி இன்சைடு ரைட்டில் பூந்து விடுவான். ஆனால் அவன் அன்சைடு பார்க்காம ஓடிடுவான் நினைக்கிறேன். ஏன்னா நாம நினச்சா அதுவும் நடக்குது. சரி இருங்க, திரும்பவும் வருவோம். இந்த தடவை வந்துட்டு வண்டியில் போகிறதில்ல, பைக்கில் போயிட்டு மாஸ் என்ட்ரி அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த தடவை பிளெயினில் போய் மாஸ் என்ட்ரி கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு இத்தினோண்டு ரக்கையை வச்சுருக்கானுங்க. இந்த பிளெயின் பறகுமானு தெரிலையே, இவ்வளோ இது. ஓகே பறகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் பறக்கவே மாட்டேங்குது. பழைய துருப்பிடிச்ச ஃப்ளைன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் என்கிட்ட. பறக்குது ஃப்ரெண்ட்ஸ், பறக்குது. சைடில் திருப்பாதீங்கடே, இந்த சைடு திருப்பணும். எனக்கு ஃப்ளைட்டே ஓட்ட தெரியாது, என்கிட்ட லைசன்ஸே இல்லை. இதில் நான் இப்போ பைலட்டாக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லை நம்ம என்ன வேணாலும் ஓட்டலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொலை மாசு என்ட்ரி காட்டுறேன். போடு வேற மாதிரி. இப்போ லேண்டிங்கை மட்டும் பாருங்கள். நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. லேண்டிங் பங்கமாக இருந்ததா. இது இனிமேல் இந்த ஃப்ளைட்டுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாடகைக்கு கொடுத்தவன்ட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவன்கிட்ட கேட்டால் டைனோசர் ஃப்ளைட்டை முழுங்கிடுச்சுன்னு சொல்லிட வேண்டியதான். இங்கே நான் ஒரு டைனோசரை பார்த்துட்டேன். ஸோ இந்த தடவை நாம் ஸ்ட்ரெயிட்டாக போய் சண்டைக்கு போக வேண்டாம். அவனை நம்ம வழிக்கு வர வைப்போம். இங்கே ஒரு ட்ராப் மாதிரி இங்கே எல்லா இடத்துலையும் இங்கே ஸ்டிக்கி பாம்பை போட்டு வச்சுட்டு அவனை இங்கே வர வச்சு நம்ம வெடிக்க வச்சு அப்படி சாகடிக்கலான்னு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே ஒரு ஸ்டிக்கி பாம்பை போட்டு இப்போ அவனை ட்ரிகர் பண்ண போகிறேன். ஸ்னைப்பரை எடுத்து அவன் நெத்தி போட்டுலேயே சுட்டோம்னா அவன் இங்கே ஓடி வருவான். ஓகே, எங்கடா இருக்காடே. இங்கே இருக்கான் பாருங்கள். பஸ் மண்டையில் ஏதோ இன்னும் முதுகில் ஏதோ மாட்டியிருக்கான்னு தெரில. வாயை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லோ மோஷன் போட்டேன் பாருங்கள். ஸ்லோ மோஷனில் ஓகே. இன்றைக்கி இந்த 6ஆவதாக இருக்குது பாருங்கள். ஸோ அது இது இல்லடாடே, அந்த மூஞ்சி மாதிரி இருக்குது. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டிக்கி பாம் இருக்கும். ஆக்டிவ் கொடுத்துட்டீங்கன்னா ஆக்டிவ் ஆகிடும். பக்கத்தில் வந்தோடனே பட்டன் அமைக்கிட வேண்டியதான். பட்டன் அமைக்கடாடே. என்னடா இது 100 ஸ்டிக்கி பாம்பை போட்டு அவன் சாகலை. இதெல்லாம் போங்கு ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் போங்கு, ஏற்றுக்க முடியாது. எது பண்ணாலும் ஒரு ட்ரையல் பார்த்துட்டே பண்ணணும். ஸோ அதுக்காக இப்போ நான் சின்ன டைனோசரை வர வச்சு அதை நம்ம கொண்டு ட்ரையல் பார்த்துடலாம். இந்த டைனோசர் மேலே நம்மளால் ரைட் கூட பண்ண முடியும். ஸோ ஒரு ரைடு பண்ணி பார்த்துடலாம். தம்பி மேடு பள்ளம் இல்லாமல் சூதானமாக கூப்பிட்டு பார்ப்பேன். எப்பா எவ்வளோ பெரிய வாள். ஓகே இப்போ லெஃப்ட்டில் திரும்படாடே. நான் ரிவர்ஸ் போகிறான், லெஃப்ட்டில் திரும்ப சொன்னான்.
நான் சொல்கிறத கேள்றா. ஓ ஸ்க்ரீனே திருப்பணுமா? ஓகே வேகமாக போ. ஓகே ஓடுற பட்டன் நமக்குன்னா வேகமாக போகிறான். ஆனால் என்ன எனக்கு மரண லேக் அடிக்குது. ஓகே ரைட்டில் திரும்பினாலே திரும்ப மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டான். அவன் நம்மளை கூப்பிட்டு போகிறான். இது சரிப்பட்டு வராது. நீ உன்னை கொல்றது தான். உன்னெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது. வெட்டி தான் வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டைனோசர் பிரியாணி போடு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பள்ளி மாதிரி செத்து கிடக்குறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கண்ணை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ரெட் கலரில் அப்படியே கொலை வெறில் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டான்னு பார்க்குறான். போடு. ஆனால் எனக்கு இது பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பத்தாது. இன்னும் இவனை சித்திரவாதம் பண்ணணும். இன்னும் சித்திரவாதம் பண்ணி சுட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சமாவது சாட்டிஸ்ஃபை ஆகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். போடு சாவிடாடே. இருங்க அவனை சுட்டு நடுரோட்டுக்கு தள்ளி விடுவான். அப்போ ஏதாவது லாரியில் விட்டு ஏற்றுவானுங்க. அப்போ தான் தலை துண்டா உடம்பு துண்டா போகும். இன்னும் போ. சரி, அப்படியே நம்ம கோஸ்ட் ரைடர் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி அவரோட வண்டியை கொஞ்சம் அனுப்ப சொன்னிருக்கேன். ஏன்னா இனி நார்மலாக போகிறதெல்லாம் இது இல்லை, தீப்பொறி திருமுகமாக போகிறது தான் சரிப்பட்டு வரும். அதனால் வண்டியை வர வச்சுருக்கேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நல்ல விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ போவோம். இப்போ சந்தோஷமாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனி எந்த பிரச்சனையும் கிடையாது. டே பின்னாடி நெருப்பு இருக்குடாடே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நெருப்பு பின்னாடி இருக்குது. இன்றைக்கி பத்தி தெரிய போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி விட்டு தேத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டில் போனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ தான் நெருப்பு அப்படியே தகுன்னு எரியும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே முன்னாடி ஒரு வண்டி வருது. அதில் விட்டு ஏற்ற போகிறோம். அந்த ரெட் கலர் காரில் விட்டு ஏரில் பறக்க போகிறோம். அந்த மூவி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவர் இந்த பைக்கை வச்சுட்டு ஏரில் பறப்பார்ல, அந்த மாதிரி இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு டைனோசரை கொளுத்த போகிறோம் நெருப்பை வச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போங்க. இப்போ இன்றைக்கி சம்பவம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது. இங்கே முதுகில் கூன் விழுந்த டைனோசர் இருக்குது. நமக்கு இந்த டைனோசர் தேவையில்லை. நமக்கு தேவை டீரெக்ஸ். இந்த டைனோசர் தான் நமக்கு ரிவெஞ்ச் இருக்குது. ஸோ வன்மத்தை காட்ட வேண்டிய நேரம். ஐயோ, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் வேறு பின்னாடி வந்துட்டுருக்கான். வந்தானா நம்மளை ஒரு பிடிச்சிருவான். சீக்கிரம் வண்டியாடுறா. எத்தனை டேக்கு போனாலும் பரவாயில்லட்டான். அந்த டைனோசரை நான் வேட்டையாடாமல் விடவே போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை நம்ம அந்த டைனோசரை போட்டு தள்ளியே தேடுறோம். இது சபதமாகவே எடுத்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ டீரெக்ஸை ஊர் ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அந்த அங்கே இருக்கான். உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில. இதோ தெரியுறானா ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை அவனை இன்றைக்கி போட்டு தள்ளி ஆகிறோம். கழுத்துலேயே புல்லட் இறக்குறேன். சீக்கிரம் வாடா. ஸ்லோ மோஷனில் போட்டு அவன் புல்லட்டை வச்சு ராக்கெட் லான்ச்சர் அனுப்புவோம். ராக்கெட் லான்ச்சர் வேறு எங்கேயோ போயிடுச்சு. இந்த தடவை அனுப்புகிறான்டா. அடுத்த புல்லட் சுட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோ மோட் ஆஃப் பண்ணால் தான் சுட முடியுமா? இருங்க, வாயிலே அந்த புல்லட்டை அனுப்புகிறேன். போடு, காலில் அடிபட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 2 அடி தான். பயங்கரமாக கத்துறான். இன்னும் ஒரு அடி. சாவடாடே. நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ், கடைசியில் சாவடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா தலையை வெட்டி எடுத்துருப்பான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய உருவமாக இருக்குது. வாயை பாருங்கள், எவ்வளோ பெரிய வாய். என்ன ஆட்டம் காட்டுறீங்க? இவ்வளோ பெரிய பல்லு. எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக இந்த டவுட் இருக்குது. இப்போ நான் அதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளியர் ஆகிடுச்சு. உங்களுக்கும் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியோ சொன்ன மாதிரி இந்த டைனோசரை நம்ம போட்டு தள்ளியாடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சக்ஸஸ். சபதத்தில் ஜெயிச்சிட்டேன்டா. ஸோ இப்போ வீடியோ முடிக்க போகிறோம். ஆனால் வீடியோ எண்டிங் வந்துட்டு நார்மலாலாம் இருக்கக்கூடாது. சும்மா தக்காளி வேறு லெவலில் இருக்கணும். இப்போ போயிட்டு நான் வானத்துலேருந்து குதிக்க போகிறேன். ஸோ அந்த குதிக்கிறதும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கிறதும் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக போய் சப்ஸ்கிரைப் பட்டனில் கை வச்சுக்கோங்க. இப்போ தலைகளாக குதிக்க போகிறோம். நீங்கள் கரெக்டாக அந்த கீழே சதறும் போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தலைவன் தக்காளி மாதிரி சதற போகிறான். ஆல்ரெடி தக்காளி ஸ்கின்னு தான் போட்டு வச்சுருக்கான். அந்த மாதிரி ரெட் கலர் சட்டை தான். இப்போ குழு சாவ போகிறேன். 1 2 3 போடு. சதிரிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வரட்டா. எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும். அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக